நேற்று டெல்லியில மீண்டும் வந்து பிஜேபி வந்து ஆட்சி அமைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காங்கிரஸ் வந்து 3வது தடவை ஹேட்ரிக் வந்து 0 வாங்கியிருக்காங்க, 0 வாங்கியிருக்காங்க. ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் மக்கள் தெளிவாக இருக்காங்க. அவங்களுக்கு யார் நல்ல ஆட்சி கொடுக்குறாங்களோ, அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக யார் வந்து வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தேர்ந்தெடுப்பாங்கன்னா, டெல்லி வந்து 27 வருஷத்துக்கு அப்புறம் டெல்லியில வந்து பிஜேபி வந்திருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேடம், இந்த தாக்கம் வந்து தமிழக சட்டமன்ற தேர்தல் எது நினைக்கிறீங்க? பீகார் நடுவில் இருக்கு. பீகாரும் பார்ப்போம். சட்டமன்ற தேர்தல் தமிழகத்துல வந்து அடுத்த வருஷம் தான் இருக்கு. இன்னும் டைம் இருக்கு. அதுக்கு முன்னாடி வேற என்னென்ன ஸ்டேட் இருக்கு, அதுல வேலை செய்வோம். அதே போல இப்ப தொடர்ந்து தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பு வந்து கேள்விக்குறியா இருக்கு. ஒரு ரயில்ல வந்து ஒரு கர்ப்பிணி பெண் வந்து ஆமாங்க. பாலியல் வன்கொடுமை கீழே தள்ளி விட்டது. அந்த பெண் வயிற்றுல ஒரு சிசு வந்து இறந்துருக்கு. இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க? மனசு உருக்குற மாதிரி ஒரு விஷயங்கள் சில அது வந்து தமிழகத்துல நடந்துட்டு இருக்கு. இன்னும் எவ்வளவு கொலைகள், இன்னும் எவ்வளவு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் பெண்கள் வந்து சந்திக்க வேண்டியதா இருக்கு. முதலமைச்சர் அவர்கள் எந்திரிச்சு பாக்குறதுக்கு ஏதோ தூக்கத்திலே இருக்கிற மாதிரி அவர் இருக்கிறாரு. பள்ளியிலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆமாங்க. ஆசிரியர் 3 ஆசிரியர் வந்து ஒரு பள்ளியில வந்து ஒரு பெண் குழந்தைக்கு சிசுக்கு இந்த பிரச்சனை இருந்தது. அதுதான் சொல்றோம். தினமும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். தினமும் படிச்சுட்டு தான் இருக்கோம். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு அறிக்கை மட்டும் தான் வரும். இல்லைன்னா அவங்களுக்கு வந்து இத்தனை லட்சம் கொடுக்குறோம், நன்தொகை தரோம்னு அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா இந்த மாதிரி கொடுக்கறதுனால அவங்களுடைய வாழ்க்கை மேம்படுத்த மாதிரி ஆயிடாது. அவங்களுக்கு தேவைங்கிறது பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக என்ன பண்ண போறாங்க, அதுதான் நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். ஈரோடு இடைத்தேர்தலோட வெற்றியை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது தெரிஞ்ச விஷயம் தானே. இந்த ஒரு வெற்றி வந்து அங்க இருக்குதுன்னு டோட்டல் வந்து திமுக இருக்கிறதுனால அங்க இடைத்தேர்தல் வந்து திமுக வெற்றி வந்து அதனாலதான் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. பெரிய விஷயங்கிறத பார்க்க இடைத்தேர்தல்ல எந்த ஆட்சி மாநிலத்துல இருக்கோ அந்த ஆட்சி தான் மேக்சிமம் ஜெயிக்க போகுது. அதுதான் நம்ம வந்து அரசியலுடைய வரலாற்றில் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அது பெரிய விஷயமே நான் பார்க்கல. அது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.